Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். சென்னை ராயப்பேட்டை உள்ள அதிமுக தலைமை கழக அலுவலகத்திற்கு ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர், புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்து கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் சென்னை ராயப்பேட்டை உள்ள கழக தலைமை அலுவலகத்தில் இனிப்பு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அன்பிற்கினிய தமிழக மக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து. அதிமுக ஆட்சி காலங்களில் மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பல்வேறு முத்தான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதோடு மக்கள் எந்தவித அச்சமுமின்றி நிம்மதியுடன் வாழ்ந்து வந்ததாகவும் அறிக்கை. மலர்கின்ற இப்புத்தாண்டு தமிழக மக்களுக்கு நிறைவான சந்தோஷம், தித்திக்கும் நிகழ்வுகள், நிறைந்த செல்வம், நீடித்த ஆயுள் மற்றும் நிம்மதியான வாழ்க்கையை வழங்கும் ஆண்டாக அமையட்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது தூய வழியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து. சென்னை ராயப்பேட்டை உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் பெஞ்சமின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து. அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட நாமக்கல் மாவட்டம் பிலிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்ட திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஜனவரி 4ஆம் தேதி பிலிக்கல் பாளையம் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் பி. தங்கமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் தங்களது விருப்ப மனுக்களை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். அதிமுக நிர்வாகிகள் பூர்த்தி செய்த விருப்ப மனுக்களை கழக தலைமை அலுவலகத்தில் வழங்கி வருகின்றனர். ஆண்டில் பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் இந்தியாவின் விரைவான வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு பயணத்திற்கு உத்வேகம் அளிக்கும். இந்தியா சீர்திருத்த ரயிலில் ஏறிவிட்டது என பிரதமர் மோடி பதிவு. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் 6வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட கோரிக்கை வைக்கும் தங்களை குற்றவாளிகளைப் போல் காவல்துறை நடத்துவதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் முட்டி போட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தவறாக வாக்களித்து விட்டதால் தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்வதாகவும் வரும் தேர்தலில் திமுகவுக்கு தகுந்த பாடம் புகட்டுவோம் என்றும் ஆசிரியர்கள் திட்டவட்டம். அவர் சொன்னதுதான் தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லி இருக்காங்களோ அதை கேட்டு ஒரு இடைநிலை ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க தாய்க்கு சமமானவர்கள். அவங்க ஒரு எதிர்கால மாணவர்களை, எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் நடு ரோட்ல எப்படி முட்டி போட்டு, ஏன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை, ஏன்னா உங்களை நம்பினதுக்கு எங்களுக்கு நாங்களே தண்டனை கொடுத்துட்டு இருக்கிற கதையா, எங்களை நாங்களே தண்டிச்சுக்கிட்டு உங்களை நாங்க எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணல. எங்களோட ஜஸ்டிஸ் எங்களுக்கு வேணும். 311 வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அதை நிறைவேற்றுறது உங்களோட கடமை. உங்க கடமையை நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல எங்க கடமையை நாங்க செய்ய வேண்டியது இருக்கும். இல்லைன்னா அதற்கான பலனை நீங்க அடைய வேண்டியது இருக்கும்.
சென்னை எழிலகத்தில் தோட்டக்கலை துறையை வேளாண்மை துறையோடு இணைக்கும் தமிழக அரசை கண்டித்து தோட்டக்கலை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம். விடியாத திமுக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தங்களது காத்திருப்பு போராட்டம் தொடரும் என தோட்டக்கலை துறையினர் எச்சரிக்கை. நம்ம முறையீடு பண்ணுவோம், ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அதுக்கப்புறம் போன 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் இயக்குநரகத்தில் ஒரு பெருந்திரள் முறையீடு அப்படின்னு பண்ணணும். அதுவும் நம்மளால் எங்களை கோரிக்கை வெற்றி அடைய முடியல. நேற்று அடையாள உண்ணாவிரத போராட்டம் பண்ணோம், அதில் எங்களால் ஜெயிக்க முடியல. இன்னைக்கு அடுத்த கட்ட போராட்டத்தின் நகர்வாக நாங்கள் இன்னைக்கு தொடர் காத்திருப்பு போராட்டம் பண்ணி. கோவை மாநகராட்சியில் பாதுகாப்பு உபகரணங்களை கூட வழங்காமல் வெறும் கைகளால் குப்பைகளை அள்ளி நோய் தொற்றுக்கு ஆளாக்கும் டெண்டர் எடுத்துள்ள தனியார் நிறுவனத்தை கண்டித்து மாநகராட்சி 28வது வார்டு அலுவலகத்தை முற்றுகையிட்டும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம். சமூக நீதி நாடகத்தை அரங்கேற்றி வரும் விடியாத திமுக அரசு விளிம்பு நிலை மக்களான தூய்மை பணியாளர்களை மனிதர்களாக கூட மதிப்பதில்லை என குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் திமுக நகராட்சி தலைவராக உள்ள பரிமளா டெண்டர் எடுத்து நடத்தும் காலை உணவு திட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு தரமற்ற உணவு வழங்கப்படும் கொடுமை. மாடல் ஆட்சி என்று தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் காலை உணவு என்ற பெயரில் தரமற்ற உணவு வழங்குவதற்கு பதிலாக அதற்கான பணத்தை சம்பளத்தில் சேர்த்து தர வேண்டுமென தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை. தூய்மை பணியை செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு தரமான உணவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்னொன்று, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தரமான உணவு கொடுக்க முடியவில்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தரமான உணவுக்கான தொகையை அவர்களுக்கு அவர்களுடைய சம்பளத்தில் உயர்த்தி கொடுத்தல என்று சொன்னால் அவர்களே அந்த தரமான உணவை அவர்களே தயார் செய்து கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கும். ஜனவரி 6ஆம் தேதி ஜாக்டோஜியோ நடத்தும் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கப் போவதாக தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் விடியாத திமுக அரசுக்கு எச்சரிக்கை. ஜனவரி 6ஆம் தேதிக்குள் பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தர அறிவிப்பை வெளியிடாவிட்டால் ஜாக்டோஜியோவுடன் இணைந்து போராடுவோம் என தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமாரும் எச்சரித்துள்ளதால் ஆளும் திமுக அரசுக்கு நெருக்கடி. தலைநகர் சென்னையில் ஒரு புறம் ஆசிரியர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், மற்றொரு புறம் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் ஸ்டாலினோ வழக்கம் போல் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. தங்களது வாழ்வாதாரத்திற்காக போராட்டம் நடத்தி வருபவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத விளம்பரமாடல் திமுக ஆட்சிக்கு வரும் தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுவோம் என போராட்டக்காரர்கள் சூளுரை. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் +1 மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அரங்கேறுவது திறனற்ற நிர்வாகத்தை தோலுரித்து காட்டும் துயரம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே 5 வயது குழந்தைக்கு 11ஆம் வகுப்பு மாணவன் பாலியல் தொந்தரவு கொடுத்த கொடூரம். மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தாத பள்ளி கல்வித்துறை மற்றும் ஸ்டாலின் அரசால் வன்முறை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு இளம் சமுதாயம் சீரழியும் பேரவலம். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே சட்டவிரோத கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் கஞ்சா பொட்டலங்களுடன் சிக்கினார். ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டுள்ள ஏவல் துறையினர் முற்றிலும் செயலிழந்து போனதால் தமிழ்நாட்டில் கட்டுக்கடங்காத வகையில் கஞ்சா விற்பனை அதிகரித்து இளைஞர்களும் கூலி தொழிலாளர்களும் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் கடும் கண்டனம். மேற்குவங்க மாநிலம் ஹவுராவிலிருந்து சென்னை வழியாக கன்னியாகுமரி செல்லும் ரயிலில் 10 கிலோ கஞ்சா கடத்தி வந்த வடமாநில இளைஞர் சிக்கினார். தமிழகத்தில் கஞ்சா ஊடுருவல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் கஞ்சா புழக்கமே இல்லை என பேசிய பாலியல் குற்றவாளியுடன் பிரியாணி உண்ட மாசு தற்போது என்ன பொய் கூறி சமாளிக்க போகிறார் என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் பகுதியில் 2 டன் பீடி இலைகளை சட்டவிரோதமாக சரக்கு வாகனத்தில் கடத்தி வந்த 3 பேர் சிக்கினர். விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் களைகட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் வெவ்வேறு இடங்களில் தடை செய்யப்பட்ட கஞ்சா சுமார் 2.5 கிலோ வைத்திருந்த 4 பேர் மற்றும் பீடா கடையில் குட்கா விற்பனை செய்த நபர் உள்ளிட்டோர் சிக்கினர். நகரம் முழுவதும் கஞ்சா, குட்கா தடையின்றி புழங்கும் நிலையில் திமுக அரசு கைகட்டி நிற்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
திண்டுக்கல் அருகே ஆட்டோவில் 12 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 4 இளைஞர்கள் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை என, கஞ்சா ஜீரோ என விடியாத அமைச்சர் மாசு கூறியதை பொய் என உணர்த்தும் வகையில் கஞ்சா பிடிபட்ட சம்பவத்தால் மக்கள் அதிருப்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தனியார் பள்ளி ஆசிரியரிடம் 6 சவரன் தாலிச்சீனை பறித்துக் கொண்டு தப்பிய அடையாளம் தெரியாத நபர்கள். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொலை, கொள்ளை மற்றும் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் காட்டம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் 4 பேர் கொண்ட கஞ்சா கும்பல் பழைய பட்டுப்புடவை வியாபாரம் செய்யும் நபரை அடித்து மண்டையை உடைத்த சம்பவத்தால் பரபரப்பு. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கஞ்சா போதையில் சிறுவர்கள் 4 பேர் வடமாநில இளைஞரை கத்தியால் வெட்டிய சம்பவம் தணிவதற்குள் மற்றொரு சம்பவம் அரங்கேறியிருப்பது விளம்பர மாடல் ஆட்சியில் ஏவல் துறையின் திறனற்ற நடவடிக்கையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. கடலூர் வி காட்டுப்பாளையத்தில் மது அருந்த பணம் கொடுக்காத பாட்டியை கொன்று சடலத்தை பெட்டில் வைத்து பூட்டிய பேரனால் பரபரப்பு. காவல்துறை மீதான அச்சம் குறைந்ததால் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை அடுத்த தாம்பரம் பேருந்து நிலையத்தின் அருகே முதியவர்களை குறிவைத்து வழிப்பறியில் ஈடுபட்ட 4 பேர் பிடிபட்ட நிலையில் மொபைல் போன் மற்றும் கத்தி ஆகியன சிக்கியது. திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் மீது முற்றிலும் அச்சம் இல்லாததால் தலைநகர் சென்னையிலேயே வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. திண்டுக்கல்லில் 2600 கிலோ போதைப் பொருட்கள் அளிப்பு. விளம்பர ஆட்சியில் போதைப் பொருட்களை அளித்து நாடகம் நடத்தும் காவல்துறை குற்றவாளிகளை பிடித்து உரிய தண்டனை வழங்காமல் மெத்தனமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை OMRல் வடமாநில நபரை தாக்கி 500 ரூபாய் வழிப்பறி செய்த இளைஞர் சிக்கினார். விளம்பர மாடல் ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் இளைஞர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு தங்களது வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளும் துயரம். திருப்பூர் மாவட்டம் சித்தம்பலம் அருகே இரத்த அழுத்த சிகிச்சை பெற சென்றவருக்கு பாம்பு கடி மாத்திரை வழங்கிய அரசு மருத்துவர்கள் அலட்சியம். சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு தனது துறையில் நடக்கும் பிரச்சனையை கண்டும் காணாமல் விளம்பர மோகத்தில் இருப்பதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. ரொம்ப முடியல, ப்ரெஷர்னு சொல்லி நாங்கள் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனோங்க. பல்லடம் ஜிஹெச்சுக்கு போனோம். பல்லடம் ஜிஹெச்சில் வந்து ஐசி வார்டில் வச்சுருந்தாங்க இருக்குங்க. இப்போ மாத்திரை வந்து எங்களுக்கு அந்த மாத்திரை தரல, ப்ரெஷர் மாத்திரை தரல. இப்போ பாம்பு கடி மாத்திரை கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரெஷர் மாத்திரை தானே எங்களுக்கு கொடுத்துருக்கணுங்க, அது தரல. இப்போ நாங்கள் சீட்டு அவர் பேர் மாற்றி கொடுத்துருக்காங்க. பாம்பு கடிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்க? விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே காய்கறி வியாபாரிடம் கள்ளநோட்டு மாற்றிய பெண் உள்பட 2 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் கள்ளநோட்டு புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் காவல்துறையின் செயல்பாடு அலட்சியத்தின் உச்சம் என மக்கள் குற்றச்சாட்டு.